சோழாவரம் அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலய திருப்பணிகள் 15 ஆண்டுகளாக நடைபெறும். திருப்பணிக்கு பக்தர்கள் பொதுமக்கள் உதவிட கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் ஊராட்சி ஒன்றியம் காரனோடை அருகே அமைந்துள்ளது புதிய எருமைவெட்டி பாளையம் என்ற அழகான கிராமம். இந்த கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. 40 ஆண்டுகளாக சிதிலமடைந்த இந்த ஆலயத்தை 2010ஆம் ஆண்டு முதல் இந்து அறநிலைத்துறை புதிய எருமைவெட்டி பாளையம் கிராம மக்களுடன் சேர்ந்து பழமை மாறாமல் புனரமைத்து வருகிறது. ஒற்றைப்படை ராஜகோபுரங்கள் கொண்ட ஆலயங்களில் 4 வேதங்களை குறிக்கும் வகையில் இரட்டைப்படையில் 4 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தில் மூலவர் தெய்வங்கள் ஒரே திசையான கிழக்கு திசை நோக்கி இருப்பது சிறப்பம்சமாகும். மணக்கோலத்தில் காட்சியளிப்பதால் வயதான தம்பதியர் 60ஆம் கல்யாணம் கொண்டாட திருக்கடையூர் செல்லாமல் சென்னைக்கு அருகிலேயே இந்த ஆலயத்தில் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுவதாகவும் அதற்காக மணமேடையும் இங்கு நன்கொடையாளர்களால் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் ஆலயத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள வரமுக்தீஸ்வரர் கருவறையில் ஏற்றப்பட்ட 4 தீபங்களில் 3 தீபங்கள் அமைதியாகவும் ஒரு தீபம் மட்டும் தாண்டவ கோலத்தில் ஜோதி வடிவில் சிவன் நமக்கு காட்சி தருவது சிறப்பம்சமாகும். இதுபோன்ற நிகழ்வு ஆந்திர மாநிலம் காலஸ்திரி ஆலயத்தில் மட்டுமே உள்ளது. மேலும் பங்குனி உத்திர திருக்கல்யாண நிகழ்வின் போது காமாட்சி அம்மாள் உடனுரை வரமுக்தீஸ்வரர் மூலவர் சன்னதியில் சூரிய ஒளி இருவர் மீதும் நேரடியாக விழும் காட்சி சிறப்பம்சமாகும். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த ஆலயம் சென்னைக்கு அருகில் 25 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் வழியாக சோழாவரம் ஒன்றியம் காரனோடை அருகே புதிய எருமைவெட்டி பாளையத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம், கோயம்பேடு, ரெட்டில்ஸ் பகுதிகளில் இருந்து நேரடி மாநகர பேருந்து வசதியும் உண்டு. 80% திருப்பணிகள் முடிந்துள்ள நிலையில் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகளுக்கு மற்றும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவிற்கும் உதவிட விரும்பும் பொதுமக்கள் பக்தர்கள் பொருளாகவோ பணமாகவோ உதவி புரிந்து தெய்வத்தின் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆலய திருப்பணிகளுக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் உதவ முன்வரும் நபர்கள் தொடர்புக்கு ஜோதி 9283212517 என்ற ஜிபே எண்ணில் உதவலாம் என ஆலயத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் ஜோதி. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகில், அதாவது ரெட்டில்ஸ் அருகில் ஒரு 5 கிலோமீட்டர் காரனோட வழியாக வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட் ரூட்டு தான். இதுக்கு பஸ் வசதிகள் அத்தனையுமே உண்டு. கோயம்பேடு டு எருமைவெட்டிப்பாளையம், ஐகோர் டு எருமைவெட்டிப்பாளையம், ரெட்டில்ஸ் டு எருமைவெட்டிப்பாளையம் பஸ் வசதி இருக்குது. அதனால் இதில் ஃப்ரீயாக வரதுக்கு இட வசதி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்குமோ, மதியம் 3 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்குமோ இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த கோயில் சுமார் 2000 வருஷம் பழமையான ஸ்தலம். இது புதிய எருமைவெட்டிப்பாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஆகையினால இது பார்த்தீங்கன்னாக்கா 2010க்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுமார் ஒரு 40 வருஷம் இந்த கோயில் சிதிலமடைந்த ஸ்தலம் தான் இது. இப்போ 2010லேருந்து 15 வருஷ காலமாக இப்போ இந்த திருப்பணி வேலை பண்ணிட்டு வரோம். இந்த திருப்பணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்து அறநிலையத்துறையில் இருக்குது, ஹெச்ஆர்என்ஸில் இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆலோசனைப்படியும் அவங்களுடைய ஒரு பங்களிப்போட, அது மட்டும் இல்லாமல் வர பக்தர்கள், இந்த ஸ்தலத்துக்கு வர பக்தர்களுடைய ஒரு அவங்களுடைய பான்செட் மூலியமாகவும் இந்த திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி ஓரளவுக்கு நாங்கள் ஒரு 80% முடிச்சிருக்கோம். இன்னொரு 20% இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த திருப்பணி முடிச்சு அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர்என்ஸில் 11/2/2026 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, தை 28 புதன்கிழமை. இது உங்க மக்களாகிய உங்களுக்கு இதை நாங்கள் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இப்போ இதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இதில் மக்களும் ரொம்ப பேர் இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதுக்கு இந்த பயன்பாட்டுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க.
அதே மாதிரி ஹெச்ஆர்என்ஸில் எங்களுக்கு அந்த பங்களிப்போட செஞ்சுக்கிட்டு வரோம். இனி பண்ண வேண்டிய இன்னொரு 20%க்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி இல்லை பொருள் உதவி, அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அதையும் உங்களால் பண்ணணுன்றதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 நிலை ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்தலத்திலையும் வந்து ஒத்தப்படையில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையில் வச்சிருப்பாங்க. 4 நிலை ராஜகோபுரம் வேதங்களை கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த சிவன் கோயில்ல வந்து அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து ஒரே திசையை நோக்கி கிழக்கு நோக்கி இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாண கோலத்துல இருப்பாங்க. அதனாலதான் வந்து திருக்கடையூர்ல போயிட்டு அங்க 60ஆம் கல்யாணம் பண்ண முடியாதவங்க இந்த ஸ்தலத்துல வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்குண்டான ஒரு கல்யாண மேடையும் கூட ஒருத்தர் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள சாமி இருக்கிற கருவறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன குண்டூசி காத்து கூட உள்ள போகாத அந்த இடத்துல 4 தீபங்கள் எரியும். அதுல மூன்று தீபங்கள் சைலண்டா இருக்கும். அதுல ஒருத்தர் மட்டும் தாண்டு கோலத்துல வைப்பாரு. அதுதான் கமல தீபம் சொல்லுவாங்க. ஜோதி வடிவ சுவாமி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காட்சி. இந்த ஒரு வைப்ரேஷன் மற்ற ஸ்தலத்துங்கள்ல வராது. காலாஸ்திரி கோயில்ல பார்க்கலாம், அடுத்தது இங்க பார்க்கலாம். ஏன்னா இது வாழ்வு ஸ்தலமா இருந்தா மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும், இல்லைன்னா அசைவு கிடைக்காது. இது ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம பங்குனி மாசம் உத்தரத்துல சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்றோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வெளியில இருந்து கருவறையில இருக்கிற மூலவர்கிட்ட வந்து அந்த சூரிய ஒளி வந்து ஒளி படும் அவர் மேல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே டைம்ல படும். அதையும் நான் உங்களுக்கு அந்த இது பட்டிருக்கிறதே உங்களுக்கு வீடியோல நாங்கள் காமிச்சிருக்கிறோம், நீங்க அதை பார்க்கலாம். அதனால வந்து இது வந்து ரொம்ப விசேஷமானது. இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பேர் வந்து வர முக்தீஸ்வரர், தாயார் பேர் வந்து காமாட்சி, நின்ற கோலத்துல இருப்பாங்க. நாம இந்த ஸ்தலத்துக்கு வந்து சாமியை நம்ம மனமாற அவரை வேண்டுதல் கொடுத்தாவே போறோம். நம்ம என்ன வேண்டுமோ அந்த வரமோ நமக்கு வந்து முக்தியும் கொடுக்கறது தான் வர முக்தீஸ்வரர். நமக்கு வீட்டுல வந்து வரம் தேடுறோம், சரி அமையலைனாக்கா அவங்களோட ஜாதகத்தை வந்து அப்பாயிட்ட அம்மாயிட்ட வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாவே போறோம். அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதன் வழியில வந்த திருப்பணி தான் நாங்க இன்னைக்கும் பண்ணிட்டு வரோம். அதனால இதை பார்க்கிற அத்தனை பக்தர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க, வந்து இவருடைய அந்த அருளை நீங்க பெறணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பான்சனும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நாமளும் இதை முன்னிறுத்தி கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணி இருக்கிறதால நிறைவு செய்யணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருப்பணிக்கு யாராவது உதவணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்க. 92 83 21 25 17 92 83 21 25 17 இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஜிபே பண்ணலாம். கண்டிப்பா இதுக்கு நீங்க உதவின்னு சொல்லி நம்பி உங்ககிட்ட நாங்க இதை முன்னிறுத்தி வைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னு சொல்லி வேண்டுகிறோம். நன்றி.